டாக்டர் கலைஞர் வளர அவரது போல் ஹோமியோபதி ஜேஎம் கோஸ் எச் சேர்மன் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் பத்திராபுரி தாலுகா விருதுநகர் மாவட்டம். பத்திரிகையாளர்கள், யூடியூப் சேனல்கள், ஊடகங்கள் பாரதிய ஜனதா 7 இடம் பிடிக்கும், ஓபிஎஸ் வெற்றி பெறுவார், டிடிவி வெற்றி பெறுவார், நயினா ராஜேந்திர வெற்றி பெறுவார், கதிரானந்தன் தோல்வியடைவார் என்று அரிடம் கடித்து பாரதிய ஜனதாவின் கைக்கூலியாக செயல்பட்ட பத்திரிகை, ஊடகங்கள், டிவி, யூடியூப் சேனல்கள் கருத்து கணிப்பை பொய்யாக்கி தமிழகத்தில் 40 தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கும் தென்காசி பாராளுமன்ற வேட்பாளர் ராணிஸ்ரீ வெற்றி பெற செய்த தென்காசி வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை காணிக்கையாக சமர்ப்பணம் செய்கிறோம். தினத்தந்தி பத்திரிகைக்கு அமைப்பை ஏற்படுத்திய பாண்டே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி 2026 கூட்டணி ஆட்சி ஏற்படும் என அறிணம் கழித்த பாண்டே கடந்த வீடியோவில் கூறியது போல் இந்த தேர்தலில் உடன் ஓபிஎஸ், டிடிவி, பாரிவேந்தர், தேவயானை யாதவ், ஜான் பாண்டியன், நயினார் ராஜேந்திரன், தமிழிசை தேர்ந்தரன் இருக்கும் இடம் தெரியாமல் அரசியலில் அழிந்து போய்விடுவார்கள் என பட்டியல் சமூக விடியல் யூடியூப் சேனல் கூறிய செயல் உண்மையாகிவிட்டது. அதுபோல் சிறைச்சாலைக்கு சென்ற நாக்கேற்கும் போட்டிக்கு அழைத்ததோ போட்டியில் கலந்து கொள்ளாமல் சிறைச்சாலைக்கு சென்று விட்டார். சவுக்கு பணத்திற்கும் கூலிக்கும் மாரடிக்கும் பத்திரிகை யூடியூப் சேனல் கருத்து கணிப்பு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவே பொய்யாக்கிவிட்டது. ஒரு சில ஊடகங்கள் பொய்யான கருத்து கணிப்பை மக்களிடம் பரப்பி பாரதிய 240 தொகுதி வெற்றி பெற்று விட்டது. இல்லையெனில் மிக மோசமான படுதோல்வி அடைந்து இந்தியாவில் பாரதிய ஜனதா படுதோல்வி அடைந்து இந்தியாவில் காங்கிரஸ் தலைமையில் அரசு அமைந்து இருக்கும். இப்படி பொய்யான பிழைப்புக்காக பத்திரிகை தர்மத்தை இழிவுபடுத்தும் பாண்டே, யூடியூப் சவுக்கு போன்ற பொய்யர்களை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். எனது நாட்டிற்கும் போராட்டத்தில் வெற்றி பெற செய்த வேலூர் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும் எனது நன்றியை காணிக்கையாக சமர்ப்பணம் செய்கிறேன். பத்திரிகை, டிவி, யூடியூப் போன்ற சேனல்கள் உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி.